வணக்கம். நான் தான் உங்க ராசி ரைடர். நாங்க இன்னைக்கு அப்படியே ஒரு ஜாலி ரைடா நானும் நம்ம நண்பர் கொடுத்தோம் கொல்லிமலை அடிவாரம் வரைக்கும் போயிட்டலாம்னு இருந்தோம். போற வழியில சேந்தமங்கலத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன ரோட் வழியா போறோம். ரோட்ல இயற்கையினுடைய அழகை பாருங்க. இந்த இயற்கை அழகுல ஒரு அழகான வீடு கட்டியிருக்காங்க. அப்படியே ரோடு பாருங்க, கேரளா கூட போது போற மாதிரி இருக்கு. இந்த நல்ல பச்சை சுவையா இருக்கு. இந்த மாதிரி இடத்த பார்த்தாவே மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. இயற்கை புறம் இப்படியே விவசாய பூமியாவே இருக்கும். இதை அழித்து அழித்து ரியல் எஸ்டேட் பண்ணாதாங்க மனசுக்கு சங்கடமா இருக்கு. அப்படியே காரவள்ளி வரைக்கும் போயிட்டு திருப்பிட்டு வரலான்ட்டு திடீர்னு ஒரு முடிவுல போறோம். பாருங்க, சேந்தமங்கலம் டு காரவள்ளி மெயின் ரோடு ரொம்ப ஷார்ட்டாவே வந்து டச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லெஃப்ட்ல திரும்ப போறோம். மாலை நேரத்தில் கொல்லிமலை அடிவாரத்தின் அழகு எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று பாருங்கள். கடவுள் நகரமாம் கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதுவும் ஒரு குட்டி கேரளா என்று சொல்ல வேண்டும். மணி என்ன கரெக்டா? மாலை 6:10 நாங்கள் கொல்லிமலை அடிவாரம் நடுக்கோம்பையில் எடுக்கப்பட்ட காட்சிதான் இது. கொல்லிமலை மேலே வெண்மேகங்கள் மலையை மோதிக்கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றது. அதா பேருங்க நடுமத்தியில் அந்த வளைஞ்சு போகும்ல அந்த செவுரு நல்லா. இப்போ ஆடி மாதம் ஆடி 18 அன்னைக்கு வல்வில் ஓரி விழா நடக்கும் போது, அதனால அங்கே நல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் ஒன்று, ஆடி 18க்கு கொல்லிமலைக்கு மேலே வர்றவங்க கண்டிப்பாக ஹெல்மெட்டோட வந்துருங்க. ஏன்னாக்க அந்த கொல்லிமலை வல்வில் ஓரி விழா அன்று கீழே வந்து செக் போஸ்ட்லேயே ஹெல்மெட் இல்லாதவங்க போகக்கூடாதுன்னு தடை போட்டுருவாங்க. அதனால எக்காரணத்தை கொண்டு ஹெல்மெட் இல்லாமல் போயிடாதீங்கோ. அது இல்லாமல் மது பிரியர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை. தயவு செய்து மது அருந்தி விட்டு மேலே செல்வதற்கு அனுமதி கிடையாது. ஆடி 18க்கு கொல்லிமலை மேலே வந்து மது விற்பனையும் கிடையாது. அதேமாரி வந்துட்டு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா கீழே செக் போஸ்ட்லேயே 10 ரூபா நீங்கள் கொடுத்துட்டு தான் தண்ணி பாட்டிலை எடுத்துகிட்டு போகணும். திருப்பி வந்துட்டு அந்த தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ருபீஸ் கொடுத்துருவாங்க. போன வருஷம் அமுலுக்கு அப்படி இருந்தது, இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரில ஆச்சு. இப்போ நம்ம வந்துட்டு காரவள்ளி வந்துவிட்டோம். காரவள்ளி பஸ் ஸ்டாப்பில் பாருங்க, அப்படியே மக்கள்லாம் வந்து மேலிருந்து வந்தவங்கலாம் சற்று நேரம் ஓய்வு எடுத்து விட்டு அப்புறம் தான் செல்வாங்க. பாருங்க, பலாப்பழம்லாம் காட்சிக்கு அடுக்கப்பட்டு இருக்கிறது எப்படின்னு பாருங்க.
இது நம்ம ஃப்ரெண்டோட காஃபி பாரு. கொல்லிமலை அடிவாரத்தில் வனச்சரகத்திற்கு உட்பட்ட சோதனை சாவடி மூங்கில் காடுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அழகா இருக்குது. இந்த நேரத்துல எந்த நேரத்துலயும் நல்லா இருக்கு. மாலை போறதுல இன்னும் அழகா இருக்கு. பார்த்துக்கோங்க. நல்ல கிளைமேட் அருமையா இருக்குதுங்க. மேலே இருந்து கீழே வருவவர்கள்லாம் அப்படியே சாரி சாரியா இப்போ வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஆடி 8. அதனால இன்னைக்கு நிறைய பேர் அந்த வல்வில்லோரி கோயிலுக்கும் அந்த முன்னாடி இருக்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. அந்த வண்டியில இருக்க லைட் அழகா இருக்குது. ஃபர்ஸ்ட் பாலம். தண்ணி வருதான்னு தெரியல. தண்ணி இல்லை, சுத்தமாக தண்ணி இல்லை. ஒரு ஸ்விம்மிங் பூல் மாரி ஒரு இடம். அரப்பளீஸ்வரர் கோயில் 36 கிலோமீட்டருங்க. மழை பெஞ்சு விட்டுருக்க மாட்டிருக்கு. நல்லா சில்னஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேகம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. அழகா இருக்கு. இந்த இடம்லாம் நெருப்பிடிச்சு எரிஞ்ச இடங்க. இப்பெல்லாம் தளைஞ்சிருச்சு. அருமையா இருக்கு. நல்லா நான் 1 மீட்டர் மேல ஏறிட்டோம். ரெண்டாவது கொண்டகுறிச்சி வளைவு தாண்டிட்டோம்.
பஸ் ஒன்று வருது, எஸ்எம்ஆர் பஸ்ஸு. பாருங்க அட்டை எவ்வளோ பெரிய அட்டை, மலைப்பகுதியில் பூரா எவ்வளோ பெரிய அட்டை இருக்கும். மாலை 6:20 மணிக்கு இந்த இயற்கை காட்சி. நான் இன்னைக்கு பிரயாணம் செஞ்சுக்கிட்டு போன வண்டி சுசுகி ஆக்சஸ். இப்போ வாங்க எல்லாரும், நல்லா மழை பெஞ்சு இயற்கை அழகு நல்லா இருக்கு. தாவரங்கள்லாம் நல்லா தளைஞ்சி நல்லா பச்சையாக இருக்குது. மேகம் பாருங்க அப்படியே மழையை மோதிக்கிட்டு போயிட்டுருக்கு. நம்ம கதிர், நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்ற, அப்படி இந்த கூமாப்பட்டியில் ஒரு தம்பி பேசுகிறாப்புல அது மாதிரி பேசுகிறாரு. ஏங்க ஆடி 18க்கு எல்லாரும் வாங்க, இயற்கை அழகா இருக்குதுங்க. தலையெல்லாம் களைஞ்சிருக்குதுங்க, ஹெல்மெட் மால்ட்டி இருக்கிறதுனால இப்படி இருக்குதுங்க. நம்ம கதிர் பல்ல காட்டிக்கிட்டு சிரிக்கிறாங்க. நாங்கள் ஒரு 2 பெண்ட்லேயே மேலே போகலான்னு தாங்க கீழே திரும்பிடலான் இருந்தோம். நம்ம தம்பி கதிர் தான் இருந்துக்கிட்டு, அண்ணா ஒன்றும் பயப்படாதீங்கண்ணா நான் இருக்கிறேன், இருட்டுன்னா நான் தான் ஓடி போயிடுவோம் அப்படின்னாரு. அதனால சரி ஆனதாகட்டும் போகலாம். நம்ம என்ன சத்தியமங்கலம் வால்பாறை மாரி சிறுத்தை புலி யானையாக இருக்குது. நம்ம கொல்லிமலையில் எந்த ஒரு பயமுறுத்தக்கூடிய உயிரினங்கள் எதுவுமே இல்லைங்க. அதனால் கவலையே பட தேவையில்லைங்க. யார் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் மலைக்கு மேலே போயிட்டு கீழே வரலாம். அதெல்லாம் கொல்லிமலை வாழ் மக்கள் பூராமே எல்லோரும் ரொம்ப நல்லவங்க. எந்த உதவினாலும் செய்வாங்க. ஏதாவது ஒரு விபத்து எதுனாலுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் வண்டி ஏதோ ஒரு பிரேக் ஃபெயிலியரு அல்லது பஞ்சர்னா கூட எந்த ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனால் தைரியமாக எல்லாருமே வாங்க. ஆடி மாதம்தான் வந்து பலாப்பழம் சீசன் அதிகம். அந்த பலாப்பழத்தினுடைய ருசி வந்து ஆடி மாதத்தில் அதிகம். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வண்டியிலையுமே குறைஞ்சது ஒரு 10 பலாப்பழம் போய்கிட்டு இருக்கு. அது ஆடி 18க்குன்னா நிறையா பலாப்பழம் தமிழ்நாட்டுக்கே சப்ளை ஆகும். கொல்லிமலை பழம் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டுங்க, தேன் சொட்டும். உண்மையாலுமே கொல்லிமலை பழத்தை சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சுருக்கோம். அப்படி கொடுத்து வச்சிருக்குன்னு சொல்கிறத விட கொல்லிமலை பழத்தையும் சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தெரியும் மற்ற பழத்தை விட இது டேஸ்ட் அதிகன்ட்டு. நான் வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் கேமராவை பிடிச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போகிறேன். கீழே விழுந்தோம்னா அந்த மாரி தான் கிடப்போம்.
குளிருதுங்க, குளிர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ரோட்ல லேசா பனி மூட்டமும் தெரியுது. பலாசொல வாசம், அன்னாசி பழம் வாசம் அருமையா அடிக்குதா. அந்த வண்டியில அன்னாசி பழம் ஃபுல் லோடு கட்டிட்டு வருதா இருக்கு. அதான் வாசம் அருமையா இருக்கு. என் வீடியோ பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லாருமே இந்த ஆடி மாதம் கொல்லிமலைக்கு வந்துட்டு போங்க. இந்தாண்ட பாருங்க, கீழே சேந்தமங்கலம் அந்த ஊர் புறம் தெரியுது. ஐநூறு மீட்டர் கடல் மட்டத்தில் இருந்து நம்ம உயரத்தில் இருக்கோம். கரெக்டா நிறைய பேர் இறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கொல்லிமலை வந்தீங்கன்னா 2 நாள் தங்கி அனைத்து அருவிகளிலும் நீராடி விட்டு செல்றதுக்கு ஒரு அருமையான இடம். மேலே வந்து நிறைய ரெசார்ட் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தங்குவதற்கு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அருமையாக தங்கிக்கலாம். அப்புறம் பைக் ரைடர்ஸ்க்கு வந்துட்டு டேர்னிங் கர்வெலாம் தைரியமாக பெண்ட் எடுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு அருமையான இடம். வாங்க, வெல்கம், தேங்க்யூ. நாங்கள் ஒரு 6 பெண்டு மேலே ஏறி வந்துட்டேங்க. வந்த பிற்பாடு கீழே பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்டில் ஒரு இடத்த மட்டும் பாருங்க, அப்படியே ஒரு சூரியன் மறைஞ்சிருக்காரு. அந்த இடத்துல மட்டும் பாருங்க, ஒரே ஒரு பென்சிலில் கோடு போட்ட மாதிரி தெரியுது. பாருங்க, அந்த கொடி பாருங்க எப்படி படர்ந்துருக்குது. Beep beep.